ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்சங் கேலக்ஸி F05 ஒரு லெதர் டச் ஃபினிஷ்ல பேக் சைடுல வீகா லெதர் டச் ஃபினிஷோட வெறும் ஒரு 6500 ரூபாய்க்கு ஃபிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தா நீங்க நம்ம சேனல் பார்க்க போறோம். இந்த மொபைல்ல ரெஃப்ரெஷ் கிடையாது, ஆனா மீடியாடெக் ஹீலியோ G85 சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. வெறும் ஒரு 6500 ரூபாய்க்கு ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான், ஒரே ஒரு கலர் வேரியன்ட் தான். அதை தவிர்த்து இந்த மொபைல்ல வேற என்ன கொண்டு வந்திருக்காங்க பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ தட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதாங்க சாம்சங் கேலக்ஸி உங்களுக்கு F05 பாக்ஸ், ஒரு காம்பாக்டான பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல் அண்ட் தட் உங்களுக்கு சிம் எஜெக்ட் டூல் பாட்டம்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த செட் பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஒயிட் கலர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள உங்களுக்கு யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் டைப் சி டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது, சாஃப்ட் கேஸ் கிடையாது. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சாம்சங் கேலக்ஸி உங்களுக்கு F05 இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்ல தான் ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு வேரியன்ட் தான், வீகா லெதர் டச் ஃபினிஷ்ல பேக் சைடுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு ப்ளூ கலர் வேரியன்ட் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அண்ட் ரேமும் பாத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு ரேம் தான், 464GB வேரியன்ட். ஒரு 6500 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு கீப்பர் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போனுக்கு அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது மாதிரி தான் இந்த போனை ரெடி பண்ணிருக்காங்க. சோ இந்த போனை பத்தி ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போங்க. இங்க டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது பேக் சைடுல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட உங்களுக்கு டோட்டல் ஏரியா பேக் சைடு எல்லாமே உங்களுக்கு லெதர் டச் ஃபினிஷ்ல பாட்டம்ல சாம்சங் பிராண்டிங்கோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வாட்டர் டாப் நாச்சோட ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே அண்ட் உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் பாட்டம்ல டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில்ஸ் 3.4 மாடல் ஜாக் அண்ட் ஒரு மைக் அண்ட் இது மாதிரி விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் லெஃப்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு சிம் ட்ரே, அதுல உங்களுக்கு அட் டைம் டூயல் சிம் பிளஸ் உங்களுக்கு மெமரி கார்டும் 1TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு போர்ட்ஸ் அண்ட் இது மாதிரி டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த சாம்சங்கோட F05 டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்ல ஒரு PLS LCD டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 262 PPA எடுத்து வந்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை தவிர்த்து கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் ஓவரால் குட். அண்ட் தட் இங்க 720p தான் யூடியூப்ல ரெசல்யூஷன் சப்போர்ட் ஆகுது. அது போக எந்த ஒரு OTT ஆப்லயுமே நம்ம வீடியோ பார்க்கறாகட்டும் நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது நல்லா கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு டிஸ்பிளே எப்படி இருக்குமோ அதை காட்டிலும் கொஞ்சம் இம்ப்ரூவோடய இந்த சாம்சங் மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் HD+ டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளேக்கு ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது, வாட்டர் டாப் நாச்சோட கொண்டு வந்திருக்காங்க. அது தவிர்த்தாங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 195 கிராம், திக்னஸ் 8.8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 2 years OS அப்கிரேடும் 4 yearsக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்க போக ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அது போக இங்க LPDDR4X RAM அண்ட் eMMC 5.1 சப்போர்ட். அது போக இங்க 1UA 6.0 சப்போர்ட்டும் இருக்கு. இங்க மெமரி கார்டு 1TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் 3.4 மாடல் ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட் இருக்கு. Bluetooth 5.3 சோ விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. இது மாதிரி சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபுல்லோட இந்த வட்டம் சாம்சங் மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. இங்க பேட்டரிக்கு நம்ம 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள மொபைல். பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது, செப்பரேட்டா தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். தேர்ட் பார்ட்டி சார்ஜரும் நீங்க தாராளமா இந்த மொபைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் தட் இந்த மொபைலை பொறுத்தவரை சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 60 minutes ஆகுது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இந்த மொபைலை பொறுத்தவரை பிரைமரி சென்சார் 50 MP, அடுத்து 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா. நீங்க ஹையஸ்டா 1080 30 frames செகண்ட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயும் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இந்த மொபைல வந்திருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் இந்த மொபைலோட ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டே லைட்டா இருக்கட்டும், இண்டோர்ல கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. நைட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய நாய்ஸஸ் இருக்கிற செய்து நம்ம எடுக்கிற ஷார்ட்ஸை பொறுத்தளவு. ஓவரால் இதோட டீடைலிங் பார்க்கும்போது நல்லா இருக்கு. பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாம இருந்தாலும் இந்த போன்ல இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இதோட பிஹேவியர் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு நீங்க பார்க்க போறது ப்ராசஸ். சோ இந்த மொபைலை பொறுத்தவரை மீடியாடெக் ஹீலியோ G85 ஒரு 12 ஆர்க்கிடெக்டோட 1.8 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் இந்த CPU பாத்துட்டீங்கன்னா ஒரு அருமையான ஒரு CPU. ஒரு காலத்துல இது கேமிங் ப்ராசஸரா இருந்தது. இன்னைக்கு ஒரு 6500 ரூபாய்க்கு இந்த சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. என்னதே இருந்தாலும் இன்னைக்கு நம்ம 2024ல இருக்கும். அப்படி இல்ல சூழ்நிலை ஒரு பேசிக்கான போன்ல இந்த சிப்செட் வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஏன்னா இந்த போன் ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டு தரன் இந்த ப்ராசஸர் இருக்கு. ஸோ டே டு லைஃப்ல உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், அது போக ஒரு லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நல்லா கன்வென்ட்டா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த 1UI சொல்லிக்கலாம். அதை தவிர்த்து நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் சோசியல் மீடியாஸ் யூசேஜ் பண்றதாகட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்றதுக்கு எல்லா விதத்திலுமே ஏற்ற அளவுக்கு இந்த
சிப்செட் இந்த போன்ல நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் சாம்சங் சைட்ல இருந்து. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி F05 இந்த மொபைல் எதுக்காக எடுக்கலாம், எதுக்காக எடுக்க வேண்டாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு போனுங்க. ஒரு கீபேட் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போனுக்கு அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு எது மாதிரி கன்வென்ட்டா இருக்கும், எது மாதிரி யூசேஜ் இருக்கும், அது மாதிரி ஒரு திங்கிங் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் போனை ரெடி பண்ணிருக்காங்களே தவிர ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கண்டிப்பா கிடையாது, ஒரு மல்டி டாஸ்கிங் பண்றவங்களுக்கு கிடையாது, நிறைய ஸ்டோரேஜ் பண்ணுவேன் அது மாதிரிங்களுக்கு இந்த போன் கண்டிப்பா செட் ஆகாது. அப்ப இந்த போன் இது மாதிரி ஒரு பேசிக்கான யூசேஜ் உள்ளவங்களுக்கு தான் இந்த போன் செட் ஆகும். நீங்க ஒரு வீட்டுல அதாவது உங்க வீட்டுல உங்க பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ண போறீங்க, இல்ல நம்மளோட கிராண்ட் ஃபாதர் ஓல்டர் பர்சன்ஸ்க்கு கிஃப்ட் பண்ண போறோம், இல்ல வாங்கி கொடுக்க போறோம், இது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கண்டிப்பா அந்த மொபைலை ரெஃபர் பண்ணலாம். இல்ல நம்மளுக்கே ஒரு செகண்டரி போன் வேணும், நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் பார்ப்பேன், நிறைய கால் பேசுவேன், அது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இந்த போன் நல்லாவே செட் ஆகும். மீதுபடி இந்த மல்டி டாஸ்கிங், கேமிங் அது மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோல இந்த போனை தயவுசெய்து திங்க் பண்ணாங்க. ஒரு பேசிக்கான ஒரு போன் அதை தவிர்த்து இந்த போன்ல ரெஃபர் ஸ்டேட் கிடையாது, அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த போன் எடுக்கலாமா வேண்டாமான்னு கண்டிப்பா நீங்க நல்லா ஒருதுக்கு 2 வட்டம் யோசிச்சு நிதானமா திருத்தமா இந்த போனை பத்தி நீங்க திங்க் பண்ணி வாங்கலாம். இதுபடி நான் சொன்ன கான்செப்ட்ல இந்த போன் வாங்கினீங்கன்னா நிஜமே ஒரு அருமையான போன். ஏன்னா இந்த போனுக்கு 2 வருஷத்துக்கு OS அப்டேட், 4 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போற ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இந்த போன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோங்க. இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.